அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மனித உயிர், ஒரு குழந்தையா இருக்குது, இப்படி மாதிரி நமக்கு கிடைத்ததே இல்லை. இதுக்கு ஆயுசு 1 வருஷம்னு சொல்கிறாரு. அந்த கடவுளுக்கு எவ்வளோ கடவுளுக்கு கொடூர மனசு அப்படின்னு அந்த விலங்குகள்லாம் போய் கடவுள்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தது. இதுக்கு ஆயுசு ரொம்ப கூட்டி வைக்கணும். கடவுள் சொன்னார், இல்லை நான் முடிவு பண்ணது 1 வருஷம் தான், நீங்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறதுனால நான் ஒரு காரியம் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆயுஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் விரும்பினா உங்கள் ஆயுஸ்லேருந்து ஏதாவது கொஞ்சம் இந்த குழந்தையை கொடுத்துருங்க, அது ஒன்றொன்னே கூட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு குரங்கு முன் வந்துருச்சு. குரங்கு மனிதன் குரங்குலேருந்து வந்து, அதனால் மனுஷனுக்கு குரங்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. குரங்கு சொல்லிச்சான், என் ஆயுள்ள 15 வருஷத்தை நான் இந்த மனுஷனுக்கு கொடுத்துட்றேன், இந்த குரங்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்தது. அது வந்து, நான் குரங்கு 15 வருஷம் கொடுத்தா நான் ஏதாவது கொடுக்கணுமே, நான் ஒரு 15 வருஷம் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான். 3ஆவதா ஒரு குதிரை வந்துதான். நான் என்ன குறைஞ்சவனா, நானும் ஒரு 15 வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துச்சு. 4ஆவதா ஒரு கழுதை இருந்ததுதான். என்ன எல்லாரும் மட்டமா நினைப்பாங்க, நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா, நானும் கொடுக்குறேன் 15 வருஷம் அப்படின்னு கொடுத்ததான். 4 15 ஆச்சா, குரங்கு 15 கதை கேட்குறீங்களான்னு தெரியுதுங்க. நாய் 15, குதிரை 15, கழுதை 15. 5ஆவதா ஒரு பசு வந்தது. இந்த பசு சொல்லிச்சான், நான் இவங்கெல்லாம் 15 நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டாங்க. இந்த 60 வயசு ஆச்சு இந்த குழந்தைக்கு, இந்த மனுஷனுக்கு, இதுக்கப்புறம் அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அந்த வயசுல நான் கொடுக்குறேன் அப்படின்னு பசு சொல்லிச்சான். இது கதை மறந்துருக்கேன். இது ஒரு பெரியவர் சொன்ன கதை அது. அதனால தான் தம்பி, முதல் 15 வருஷம் நம்ம பையன் குரங்கு மாதிரியே தான் இருப்பான். ஒரு இடத்துல உட்கார மாட்டான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். சோஃபாவில் எல்லாரும் இப்படி உட்காந்தா இவன் தலையில ஏறி தான் சோஃபாவில் உட்காருவான். மாடி மேலே ஏறி வாட்டர் டேங்கில் ஏறிட்டு விளையாடுவான். என்ன காரணம் அப்படின்னா, அது குரங்கு கொடுத்த 15 வருஷம். முதல் 15 வருஷம் யார் கொடுத்தது? குரங்கு கொடுத்தது. அதனால அவன் 15 வயசு குரங்கா இருப்பான். அடுத்த 15 வருஷம் லேசாக லவ் பண்ண ஆரம்பிப்பான். அங்கங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்பான். அவனுக்கு லேசாக மீசை முளைக்க ஆரம்பிச்சிடும். என்னத்தையோ கிடைச்சிடுமேன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். நாள் முழுக்க ஒரு வேலை இருக்காது, ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பான். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குக்கர் பண்ணிலேது கூச்சது டைம்ல எதுப்பாங்க. அது மாதிரி நாய்க்கு ஒரு வேலை இல்லை, ஆனால் அது ஒரு இடத்துல கூட உட்காராது, ரெஸ்டே எடுக்காது நாய். ஆனால் ஆல்வேஸ் பிஸி, 24/7 அப்படி ஓடிக்கிட்டே இருப்பான்.